பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியினால 14 வயதுடைய சிறுவனோட உயிர் பறிபோயிருக்கு. இந்த செய்தியினுடைய பின்னணியை குறித்து விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரேசிலை சேர்ந்த சிறுவன் தான் டேவி நுனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு 14 வயதாகுது. இவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலில் ஒரு அடிபட்டிருக்கு. காலில் அடிபட்டதை தொடர்ந்து இவருக்கு உடம்பு முழுவதுமே அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு நாள் ஆகியும் இது சரியே ஆகல. உடம்பு முழுக்கவே பரவ தொடங்கி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போன இவர் மருத்துவமனைக்கு போய் பார்த்திருக்காரு. மருத்துவர்களும் என்னென்னமோ பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டாங்க, என்னென்னமோ மருத்துவமும் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா என்ன செஞ்சுமே இந்த சிறுவனுடைய உடல்ல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த ஒரு டாக்டர்ஸ்னாலையுமே தெரிஞ்சுக்க முடியாம போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சிறுவனே போயிட்டு மருத்துவரிடம் ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை கேட்டதுக்கு பிறகு மருத்துவர்கள் அனைவருமே மிகப்பெரிய குழப்பத்திற்குமே ஆளாயிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இறந்து போன பட்டாம்பூச்சியை தண்ணீர கலந்து அந்த தண்ணீரை சிரஞ்சியால எடுத்து அந்த சிறுவன் அவனுடைய காலுக்குள்ள செலுத்தி இருக்கான். அதற்கு பிறகுதான் அந்த சிறுவனுடைய உடல் முழுவதுமே அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கு. எதனால இந்த பையன் இந்த மாதிரி செஞ்சான் அப்படிங்கிறது தெரியல. இதற்கு என்னதான் செய்வது அப்படின்னு தெரியாம மருத்துவர்களே ஒரு கட்டத்துல திகைத்து போயிருக்காங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிறுவனை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. இந்த கேஸ் போலீஸோடைய விசாரணைக்கும் போயிருக்கு. இந்த விசாரணையை போலீசார் மிகவும் தீவிரமும் படுத்தி இருக்காங்க. ஆன்லைன் சேலஞ்ச் தான் கண்டிப்பா இதற்கு பின்னணியில காரணமா இருக்கும் அப்படிங்கிற போக்குல போலீசார் இந்த விசாரணையை முன்னகர்த்தி கொண்டு போயிருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் தென்கொரியாவில் ஒரு சில இளைஞர்கள் இதே போல இறந்து போன பட்டாம்பூச்சிகளை தங்களுடைய உடம்புக்குள்ள செலுத்திட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் ட்ரெண்ட் ஆக்கி வராங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த செய்திகள் முழுக்க இணையதளங்கள்ல வைரலாகும் பொழுது மருத்துவர்களும் பிரபல நிபுணர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாகவே வண்ணத்து பூச்சியுடைய உடம்புகள்ல சிறிய சிறிய நச்சுத்தன்மை இருக்கும். அது மனிதர்களுடைய உடலுக்கு போகுது அப்படிங்கிறப்போ அதிகப்படியான ஒவ்வாமை இது போன்ற மரணமான விஷயங்கள்ல கூட போயிட்டு கொண்டு போய் விடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் ட்ரெண்ட் அப்படின்னு இருந்தாலுமே கூட இளைஞர்கள் இது போன்ற விஷயங்களையும் எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் அவர்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவு செஞ்சு வராங்க.